தானியேலை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, சிங்க கெபியில் போட்டாங்க, கோயிக்குள்ள போட்ட உடனே ராஜா பயப்படுறாரு. ஐயோ செத்துருப்பானா, சிங்கம் சாப்பிட்ருக்குமா, என்ன ஆயிருக்கும், என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ராஜா ஒரு பதட்டனை. அவர் தூக்கமே இல்லை, ராத்திரி எல்லாம் தூங்கவே இல்லை, அவ்வளோ ஒரு பயத்தோடு இருக்கிறார். காலையில் விடிய விடிய பார்த்து ஓடி போய், இவன் சொன்னானே என் தேவன் என்னை தப்பி வைக்க வல்லவர், என்ன தப்பி வச்சிட்டாரா இல்லையா? சில நேரங்களில் தரிசனங்கள் நம்மளுக்கு வைக்கப்பட்டிருக்கும். சொல்லிடுவார் ஆண்டவர், இதை உனக்கு நான் செய்வேன் காட்டிடுவார். நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம், அதுக்கு மாறாத்தான் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்குரிய வாசனை ஒன்றுமே இருக்காது, ஒரு 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 மின்னல் கூட இருக்காது, டோட்டலாக மாறி இருக்கும், அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நினைப்போம். கடைசியில் அது எப்படியோ ஒரு வகையில் நிறைவேறி நம்ம அது நிறைவேறி நம்மளை நடத்துகிறத நம்ம பார்ப்போம். அல்லேலூயா, ஆமென். நம்ம ஆத்துமா தொய்ந்து போவதற்கோ ஆவை முறிவதற்கு முன்பாக தேவன் அவைகளை காப்பாற்றுவதற்கு பரிதபிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். என் வாழ்க்கையின் வழிகள் மாறாய் போனாலும், மரண இருளின் போனாலும் அவர் கூட இருந்து தேற்றி அந்த பயத்திலிருந்து விடுதலையாக்கி என்னை பரிசுத்த நடத்துவதற்குள் கொண்டு வந்து விடுகிறார். சில நேரங்களில் ஒரு தீராத ஒரு பிரச்சனைனா ஒரு இருளுக்குள்ளே நம்ம போனது போல இருக்கும். இல்லை ஏதோ ஒரு பேச்சு அவதூறாக நம்ம கேள்விப்பட்டுட்டோம், ஏற்று சொசைட்டிக்குள்ளே என்னை மதிக்க முடியாத ஒரு காரியம் வந்துட்டா கூட அந்த விஷயத்துக்கே நம்ம என்ன செஞ்சுருவோம், என்னையா இப்படி சொல்லிட்டாங்க, ஐயோ கேவலப்படுது, எவ்வளோ ஒரு துக்கத்துக்குள்ளே. அப்படி பிரச்சனை வரும் பொழுது கர்த்தர் இருக்கிறாரா இல்லையான்ற கேள்விக்குள்ளே நம்ம வந்துடுவோம். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும்னு சொன்னோன்னா, தேவன் நம்மளோட தான் இருப்பார். அல்லேலூயா, அவர் எங்கேயும் போகிறதில்லை. நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தன்னிச்சையாக பேசுகிற வசனம். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் பிறகு காண்பீர்கள் தேவன் நம்மளுக்குள்ள இருக்கிறாரா இல்லையா என்று. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கூடி ஜெபம் பண்ணி ஆராதிக்கிறோம், தேவாலயத்துக்கு வருகிறோம், 4 5 10 20 சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். அதை போல தேவனுடைய சேனை நம்மளை சுற்றி இருக்கிறது, தேவனுக்கு சேனை இருக்கிறது. அதை போல பிசாசுக்கும் சேனை இருக்கிறது. அந்த பிசாசின் சேனைகளை என்ன செய்தாம், யுத்தத்தை களத்தில் நிற்கிறது. அவைகளும் பொறுமையோடு இருக்கிறதாம். அவனுக்குன்னு ஒரு கோல்ஸ் இருக்கு, அவனுக்கு ஒரு திட்டம் இருக்கு, செயல் இருக்கு. அதை நிறைவேற்றும் வரை அவன் ஓடிக்கொண்டு ஓயாமல் நிற்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவனுக்கென்று ஒரு திட்டம் இருக்கிறது, அவர் நம்ம மேல் வைத்த ஒரு நோக்கம் இருக்கிறது. அது முடிவடையாதபடிக்கு அவர் என்ன செய்ய, நம்மளை புடமிட்டு ட்ரெயின் பண்றாரு. அல்லேலூயா, அவர் பயிற்சி கொடுக்கிறாரு.